ஹை கைஸ், நான் தான் உங்கள் மால்டோ பாய் பேசுகிறேன். பாட்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு ஆசை எனக்கு இருந்தது. பட் அதை பண்ண முடியல. பண்ணுறதுக்கான டைமுமே பார்த்தீங்கன்னா சரியாக அமையல. அந்த நேரத்தில் தான் ப்ரோ நாங்கள் ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறோம், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்ஓட்டாக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாரு. இந்த பாட்காஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன், ஹஷிராமா. அப்புறம் நம்ம தலைவர் டோபிராமா இருக்கார். அடுத்து நம்ம ஐஎம்ஓட்டாக்கு, அடுத்து லோச்சன், நம்ம புதுசாக ஒருத்தர் இருக்கார், என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்டோட சேனல் ஓனர் அவர் இருக்கார். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட்டு வந்து இவர் மால்டோ பாய் வந்திருக்காரு, அவர் இருக்கார் இந்த பாட்காஸ்ட்டில். இந்த பாட்காஸ்ட்டை ஸ்பெஷலாக பண்ணுறோம் கைஸ், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் எல்லோரும். வாங்க பாட்காஸ்ட்டில் போகலாம். வேறு ஒன்றும் இல்லை கைஸ், இந்த பாட்காஸ்ட்டோட டைட்டில் வந்து அன்ரேட்டட் அனிமி சஜஷன் கைஸ், அதை சொல்ல தான் வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ப்ரோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம அவங்கவுங்க பார்த்துருப்போம்ல, அதில் ஒவ்வொருத்தவங்க பார்த்ததுலையும் அவங்களுக்கு பிடிச்சி ரிலேட்டபுளாக இருந்த அனிமேஸை வந்து சஜஷன் பண்ணுங்க, இது பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு. அனிமே சஜஷன் அனிமே சஜஷனா? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் மால்டோ பாய் ப்ரோ, நீ பேசு ப்ரோ. நீ பேச விட மாட்டாங்க. நான் வந்துடா, நீங்க பேசுங்க. ஐயோ ப்ரோ இல்ல ப்ரோ, 1 ஹவருக்கு மேல போட்டதான் என்னடா இது 1 ஹவர் இருக்கு பாக்கதான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி போயிடுவானுங்க. சோ நம்ம பண்ற ப்ரோ நான் சொல்ற மாதிரி தெரியுமா, ஸ்போர்ட்டிவேல வந்து அப்படி லீனியரா போட்டுரும், ஓகேவா? நான் ஸ்போர்ட்டிவேல வந்து போட்காஸ்ட்ல லீனியர் அவ்வளவு லாங் அத இருக்கும். நான் வந்து யூடியூப்ல போடும்போது ஷார்ட் கட்டா பிரிச்சு போட்டுறேன், ஓகேவா? எப்படி இத கட் பண்ணி போடுவீங்களா? அங்க அப்படியே போட்டுருவீங்க? ஆமா ப்ரோ, கட் பண்ணி போடுவோம். அது ஃபுல்லா இருக்கும். நம்ம பண்ண ஃபன்னா இருக்கட்டும், நம்ம பேசின கிறுக்குத்தனமா இருக்கட்டும், நம்ம ஒட்டாக்கு பண்ண கிரிஞ்சா இருக்கட்டும், எல்லாம் அப்படியே இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. இப்ப நான் ப்ரோ இரு ப்ரோ, நீ எங்களோட பாட்காஸ்ட் பழைய பாட்காஸ்ட் கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒண்ணுல தனியா போய் தற்கொலை பண்ணிக்கணுமே, உனக்கு யாருமே இல்லைன்னு யோசிச்சேன், நீ வந்து சேர்ந்த பத்தி அதை நினைச்சு சிரிச்சு. ப்ரோ ஓகே பேசுங்க, சஜஷன் யாரு? அதே சேம் மால்டோ பாய் ஸ்டார்ட் பண்ணுங்க. மால்டோ பாய் தான் ஃபர்ஸ்ட். பொறுமையே பெருமை. அனிமே சஜஷன் உங்கள்கிட்ட இருந்து நீங்க சொல்லுங்க ப்ரோ, நான் யோசிக்கிறேன். போகும். ஓகே ஓகே. அப்ப நான் அதே ஆர்டர்ல வந்துரும். லோச்சா நீ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணு, அதே சேம் ஆர்டர். சரி, என்கிட்ட இப்போதைக்கு அனிமே ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு கேட்டா நான் 2 சொல்லுவேன். நான் இப்ப ரீசெண்டா பார்த்து வியந்த அனிமேக்கள் அது. ஒன்னு எரேஸ்ட், இன்னொன்னு 91 டேஸ்னு சொல்லுவேன். எரேசர் நான் பார்த்தேன் இப்ப ரீசன்ட்டா. எரேஸ்ட் பாத்தீங்க? 91 டேஸ் அது லாஸ்ட் எபிசோட்லாம் போலாராக்கி விட்டுருவானுங்க நம்மளே. ஓகே ஆமா ஓகே, bro. அவரும் பாத்துட்டாரு. அப்ப பார்க்காதவங்க எல்லாரும் 91 டேஸ் போய் உட்கார்ந்து பாருங்க, செம்ம அமேசிங்கான ஒரு சீரிஸ். ஆக்சுவலி அது okay. எண்டிங் வந்து உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவங்க என்ன காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, நீரோ வந்துட்டு யோ 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 ஸ்பாயிலர் பண்ணிட்டு போறீங்க. அத மறந்துட்டேனே. சரி விடுங்க, ஆல்ரெடி நிறைய ஸ்பாயிலர்ஸ் போயிட்டு இருக்கு. நான் உங்களை எண்டிங் வந்துட்டு டிஎம் பண்ணி விடுறேன், எண்டிங் எக்ஸ்பிளனேஷன். ஏய் நீ வந்து ப்ரமோஷன் பண்றல உனக்கு இருக்கு. என்னது? இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டு வேண்டியதான். அந்த அனிமே பத்தி சொல்லியா நீ? ஓகே நெக்ஸ்ட் வந்து அனிமே ஒரு 1920s நடக்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அது பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்கலாம், நிறைய பேருக்கு பிடிக்காம போகலாம். அது உங்களோட இஷ்டம் தான். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கெல்லாம் பிடிக்கும், நான் பாக்குறேன். ஓகே ப்ரோ, லிங்க் இருந்தா ஷேர் பண்ணி விடு. பைரசி அதெல்லாம் பைரசி தவிர்ப்போம் நண்பர்களே. விசாலன் வருவாரு. ப்ரோ அனகொண்டா பின்னாடி அனகொண்டா பாரு. ஓகே நெக்ஸ்ட் சஜஷன் ஃப்ரம் டோபிராமா. உங்களுக்கு கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அனிமே சஜஷன் பத்தி? அனி யோ, நான் சஜஷனா, என்னோட சஜஷன் வந்து போய் நருட்டோ யார் பாத்திருக்கீங்க ப்ரோ? இல்ல ப்ரோ, நான் நருட்டோ சஜஷனே பண்ண மாட்டேன். அது ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கா சஜஷன் ஆகிக்கிட்டு இருக்கு எல்லாருக்கும். அது அண்டர் ரேட்ல இருந்து இப்போ ஓவர் ரேட்டட் தாண்டி போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம உச்சியாட்டலானோட எல்லா சக்தியுமே எனக்குள்ள இறங்கிருச்சு. இனிமேல் என் பேரு ஜீராணி உச்சிகாடா. சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது, உங்களை பேசினாலே சிரிப்பு புண்டை தான் வருது. ஆமா ப்ரோ. அது Big ஓவர் three ல இருந்து யார் பாத்திருக்கீங்க? நான் பாத்திருக்கேன். அக்கா செய்யணும் அனிமே டொரோரோ ப்ரோ. டொரோரோ பாருங்க, ஃபுல் பெசர்க் மாதிரி இருக்கும். லிட்டரலி ஓரளவுக்கு அந்த வந்து பிளட் பெசர்க் அளவுக்கு இருக்காது. பெசர்க் அளவுக்கு கொடூரம் இருக்காது இதுல.
எப்படின்னா இது கொஞ்சம் மைல்டா எமோஷனலா இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டூடியோ மாப்பா தெரியும் ப்ரோ? ஸ்டூடியோ மாப்பா ஆமா 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 ஆமா, அவனுக்கு பண்ண ப்ராஜெக்ட் நல்லா இருக்கும். ரெண்டு சீரிஸ் இருக்கு. நான் ஒன்லைனர் சொல்றேன் நல்லா இருக்கும் கேளுங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போது வந்து என்ன எப்படின்னா அவங்க அப்பா வந்து வேண்டிக்குவார் ஒரு கடவுள்கிட்ட. அந்த வேணுனால அந்த கடவுள் மாதிரி இருக்காது, அதுங்கெல்லாம் ஒவ்வொரு டீமன். அந்த டீமன்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா இந்த பிறக்க போற குழந்தைகிட்ட இருந்து ஸ்கின் எல்லாத்தையும் எடுத்துரும். அந்த ஸ்கின் எல்லாத்தையும் இந்த குழந்தை வந்து வளர்ந்து எப்படி எடுக்கும், எப்படி திரும்ப பெறுது அப்படின்றதுதான் ஸ்டோரி. அதுல ஒரு ஃபேமிலி ஸ்டோரி, அப்புறம் அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள ஃபைட், அது மாதிரி நல்லா இருக்கும் ப்ரோ. அந்த மியோ கேரக்டர் விட்டுதே ப்ரோ. ப்ரோ எல்லாத்தையும் சொல்ல முடியுமாயா? ஒன்லைனர் உட்காந்து நான் ஃபுல் கதையுமா சொல்ல முடியும்? ஓகே டிகே. ஓகே, நெக்ஸ்ட் சஜஷன் ஃப்ரம் காஷ்ராமா. உங்களுக்கு அடுத்து நீங்க தெரிவிக்கலாம் ப்ரோ. நான் சொல்லட்டா? நான் வந்து கொஞ்சம் பேசிக்கான அனிமி சொல்றேன். இப்ப நம்ம சொல்றவங்க எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய அனிமி அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு சிம்பிளான அனிமி சொல்றேன். என்னன்னா நான் பார்த்தது ஜூம் 100 பாத்திருக்கீங்களா யாராவது? நான் பாத்துருக்கேன். ப்ரோ அது ஒரு மாதிரி இது ப்ரோ, ஃபன்னான அனிமே ப்ரோ. அது எப்படின்னா ஒருத்தங்க வந்து ஒரு ஆபீஸ்ல பிரஷர் ஆகி அந்த இதுல வெளியே வருவான். நான் சொல்றேன் அது எப்படின்னா இசக்கை அனிமே மாதிரி ப்ரோ. இப்ப நீ வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க, சடனா தூங்கி எந்திரிக்கும் போது ஜாம்பி வேர்ல்டுல முழிக்கிற, உனக்கு சுத்தி இருக்க எல்லாம் ஜாம்பி, உனக்கு பிடிச்ச பொண்ணு ஜாம்பி, அது மாதிரி ஜாம்பி டைப். பக்கத்துல அழகான பொண்ணு, அதை விட்டுட்டீங்க. அதுவும் ஜாம்பி தான், அது வேற ஒருத்தன் கூட இருக்கும், அது ஒரு ஜாம்பி. அதான் ஒரு பேசிக்கான அனிமே, சூப்பர் அனிமேங்க. சஜஷன் அது இப்ப ரீசன்ட்டா வந்த அனிமே தான் ப்ரோ. அதான் அதுக்குள்ள தமிழ்ல பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ரோ யார் யார் பாப்பீங்க? இசக்கை அனிமே யார் பாப்பீங்க? இன்னொரு சஜஷன் நீ பாப்பியா ப்ரோ? மால்டோ பாய் ப்ரோ எல்லாத்தையும் பாப்போம் ப்ரோ, மாத்து கட்டல பார்க்க வேண்டியதுதான். சரி, இந்த அனிமே பாத்திருக்கியா ப்ரோ? தட் டைம் ஐ ரீஇன்கார்னேட்டட் பை ஸ்லைம். செம்மையா இல்ல இருக்கும். இல்ல இந்த மாதிரி டைட்டில் வச்சாலே நான் பார்க்க மாட்டேன். பெரிய பேர் எல்லாரும் ப்ரோ என்ன ப்ரோ ஷார்ட்டா நல்லா இருக்கு, ப்ரோ அதான் ப்ரோ நல்லா இருக்கு. பார்த்த உடனே சரி இத பார்க்கலாம்டான்னு. என்ன மாதிரி பாத்திருப்ப? அதான் ப்ரோ ரீஇன்கார்னேஷன்னா இப்ப எப்படி எல்லாம் பாத்திருப்ப? இப்ப இந்த வேர்ல்டுல மனுஷனா இருக்கான், அடுத்த வேர்ல்டுல டீமன் கிங்கா இருப்பான், இல்ல கிங்குக்கு கீழே இருக்க ஹீரோஸா இருப்பாங்க, அது மாதிரி தானே பாத்திருப்ப? ஆமா. தலைவன் வந்து இந்த வேர்ல்டுல நல்ல ஒரு பையனா தான் இருந்திருப்பான், ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான், நல்லா தான் பாத்துட்டு இருப்பான். அங்க பொண்ணா மாதிரி போயிருவான். இல்ல ப்ரோ ஸ்லைமா மாறிடுவான் ப்ரோ. ப்ரோ ஒரு முக்கிய குறிப்பு இல்லையா ப்ரோ? என்னென்ன பண்ணுவான் ப்ரோ, செம்மையா இருக்கும். ஒரு முக்கிய ப்ரோ இசைக்க அனிமே எல்லாம் இருக்குண்டா. ஆமா, இது நம்ம வம்சி ப்ரோ படம் மாதிரி இருக்கும். டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குன்னு சொல்ற மாதிரி எல்லாமே பாக்காத ப்ரோ. ப்ரோ அப்ப பாக்காத. இல்ல எனக்கு வந்துட்டு இந்த எப்படி சொல்றது, கொஞ்சம் டேஞ்சரா பயமுறுத்துற மாதிரியான அனிமே இருந்தா மட்டும் தான் பாப்பேன். கொஞ்சம் டேஞ்சர், என்னடா இப்படி பண்றாங்கன்னு நம்மள ஷாக் ஆகுது. அப்ப நீ டொரோரோ பாரு ப்ரோ. டொரோரோ நல்ல சஜஷன் உனக்கு. டொரோரோ செமையா இருக்கும். ட்விஸ்ட் இருக்கணும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கணும், அப்படினாதான் டொரோரோ பிடிக்கும் ப்ரோ. டொரோரோ பாரு ப்ரோ, நல்லா இருக்கும். இந்த காமெடியா போறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏன் தலைவன் ஒட்டாகோ ரெண்டா அனிமே சஜஷன் பண்ணுவாரு. டேய் ஓவர்ஃப்ளோல இருந்து எல்லா சஜஷனும் வரும். எனக்கு ஒட்டாக்கு பண்ண ஃபர்ஸ்ட் சஜஷனே ஓவர்ஃப்ளோ தான். ஓவர்ஃப்ளோ அப்புறம் ஹை ஸ்பீட் எக்ஸ்டி பாருங்களா இருக்கு. அவமானப்படுத்துறீங்களா நீங்க? மோட்டோ பாய் ப்ரோ நான் இப்பலாம் பண்ணல ப்ரோ. இவனுங்க வந்து என்ன ஸ்பேம் பண்றானுங்க, இவனுங்க முதுகுல ஊத்துறானுங்க ப்ரோ, கட்டப்பா மாதிரி. ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு போலையே. ஓகே நெக்ஸ்ட் யாரு சஜஷன்? நான் தானே. நீனா? நான் தானே. என்னோட சஜஷன் வந்து நான் ஒரு 2 அனிமே சஜஸ்ட் பண்றேனே.
ஒண்ணு வந்து ஜூலை ஏப்ரல். எத்தனை பேர் பாத்திருக்கீங்க இந்த அனிமே? நான் நிறைய பேர் பாத்திருக்க சான்ஸ் இல்ல. யாராச்சும் பாத்திருக்கீங்களா இந்த கும்பல்ல? நான் பார்த்தது இல்ல. ஏன்னா வந்து இந்த அனிமே வந்து என்ன சொல்ற ஒரு ஃபைட்டோ அப்படி அந்த அந்த மாதிரி கலவரம் இல்லாத அனிமே, ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமே. ஒரு என்ன சொல்ற ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கிற பையன் லைஃப்ல ஒரு எக்ஸ்ட்ராவர்ட் பொண்ணு வருது. அப்படி வந்த பொண்ணு என்ன சொல்ற ஸ்பாயில் பண்ண விரும்பல. அப்படி ஒரு பியானோ, அந்த ஒரு பியானோ வாசிக்கிற பையன், அதெல்லாம் வந்து அவனோட அந்த பேஷனை விட்டுட்டே இருப்பான். அதனால பியானோ வாசிக்க மாட்டான் ஒரு ரீசன்ஸால. அவங்களோட அம்மாவோட ஒரு சின்ன மாதிரி ஒரு எமோஷன் ஒண்ணு. அப்படி இருக்கும்போது இப்ப ஒரு பொண்ணோட என்ட்ரி, அந்த பொண்ணு வயலின் வாசிக்கும். அப்படி அவங்க 2 பேருக்கு முடியல ஜோனினா இந்த ஜூலியன் ஏப்ரல் என்ன வந்து அழுவீங்க. அதான் மெயின். 22 எபிசோடு இருக்கு. அந்த 21 எபிசோடு வந்து நீங்க ரொம்ப அழகா என்ன சொல்ல சிரிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா அந்த 22வது எபிசோட் பார்க்கும்போது கண்ணெல்லாம் கலங்கும். அவ்வளவு எமோஷன் பண்ணிருப்பாங்க ஜூலியன் ஏப்ரல். சோ இது என்னோட ஒரு சஜஷன். இன்னொரு சஜஷன் என்ன வந்து எரேஸ்ட் தான். இப்ப சொல்லியிருந்தாரு நம்ம ரோஜம் ப்ரோ சொன்ன மாதிரி எரேஸ்ட் தான். 2 வந்து A1 பிக்சர்ஸ் பண்ணதான். சோ வந்து 2 என்னோட சஜஷனா நான் சொல்லுவேன். தலைவா இப்ப நீ உன்னுடைய சஜஷனை சொல்லு ப்ரோ. தலைவா மட்டும் போய். என்னுடைய சஜஷன் என்னன்னா போக்கிமேன் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா போயிட்டு பாருங்க. நல்ல அனிமே, புதுதான போக்கிமன்லாம் உங்களுக்கு காமிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பால்ஸ் மட்டும் இல்ல, நிறைய பால்ஸ் இருக்கு. ஸோ அந்த பால்ல தான் பார்த்தீங்கன்னா போக்கிமான்லாம் லாக் பண்ணி வைப்பாங்க. நல்லா இருக்கும். டீம் ராக்கெட்ஸ்லாம் அதில் காமிப்பாங்க. அந்த டீம் ராக்கெட்ஸோட தீம் சாங் நல்லா இருக்கும். ஸோ பார்க்காதவங்க பாருங்க. அப்புறம் நீங்க வந்து இந்த இன்டு த ஃபாரஸ்ட் ஆஃப் த ஃபயர்ஃப்ளை லைட் பார்த்திருக்காங்க. நீ வீடியோ போட்டிருப்பி 40 நிமிடத்தில் சீதாராமன் ஒரு அனிமே. ப்ரோ அந்த ஜப்பானீஸ் டப்ல எனக்கு தெரியல. நீ வந்து பாத்திருக்க, நீ வந்து வீடியோ போட்டிருப்ப 40 நிமிடத்துல. அனிமே மூவியா இருக்கும். அனிமே மூவி தான். அது செம்ம அனிமே ப்ரோ. புரியல. மூவி அனிமே பாப்பியான்னு கேக்குறாரு. அது நிறைய பாப்பேன் ப்ரோ. இந்த லவ் ஜானர்ல இருக்கும்ல, அது ஒரு 1 ஹவர்ல முடிஞ்சிரும்ல சீரிஸ். ப்ரோ ஈட் மை பன்கிரீஸ் பாத்திருக்கியா? ஈட் மை பன்கிரீஸ் சூப்பரா இருக்கும் ப்ரோ. I want to eat your pancreas. I want to eat your pancreas. அத ரிப்பீட் பண்ணுங்க, புரியல. I want to eat your pancreas. சூப்பரா புரியுது ப்ரோ. 4 பேர் சேர்ந்து சொல்றீங்க. எல்லாம் உணர்ச்சி வசம் பட்டானுங்க. கொஞ்சம் இரு ப்ரோ, ஒரு நிமிஷம் ப்ரோ. நான் மியூட் பண்ணிக்கிறேன். சொல்லு ப்ரோ. ப்ரோ வேற இல்ல. I want to eat your pancreas. சரி, ஓகே ப்ரோ. பாக்குறேன். இல்ல பாக்குறேன்ற மொட்டை போய் ரியாக்ஷன் ஒண்ணும் புரியல சொல்ல தெரியும். இல்ல அனிமே சஜெக்ஷன் உடனே ஆளாளுக்கு வராங்களே நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, உங்கள மாதிரி 4 பேர் இருந்தா போதும் ப்ரோ. வணக்கம் மாப்ள, தேனில இருந்து. ஓத்தாளுக்கு ஒரிஜினலா பிறந்திருந்தா அந்த 5 லட்சம் வாங்கி கொடுத்துட்டு பேசுறான் அண்ணாமலை பொட்ட. சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா. எந்த நேரம் பார்த்தாலும் செல்ல பார்த்துட்டே இருக்கிறியாடா, உனக்கு வேற வேலையே இல்லையாடா? 2000 years later 4 பேரு ஈத்த காட்சி ஊத்தி இருக்கேன். ஓகே, வேற என்ன பேசலாம்? இன்னொரு 30 மினிட்ஸ் போல கொண்டு போனோம்னா. அதுதான் இருங்க. அந்த இறைசரி அனிமே சொன்னீங்கல்ல, அது யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு சொல்றேன், பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க, நல்லா இருக்கும். லாஸ்ட் எபிசோட்ல தான் கொஞ்சம் கதற விட்டுருவானுங்க, பாக்குற நம்மள கதற விட்டுருவானுங்க. நாம ஒரு கண்டென்ட் சொல்லலாம் ப்ரோ. பெஸ்ட் ஸ்டார்டிங், பெஸ்ட் எண்டிங் நீங்க பண்ணலாம். எனக்கு ஒரு அனிமேஸ் இருக்கு. ஜுஜுட்சு கைசன் அப்படி அதெல்லாம் அந்த லிஸ்ட்ல தான் வரும் எனக்குலாம். ஜுஜுட்சு கைசன், டீமன் ஸ்லேயர் அதெல்லாம் வரும். ஆனா பொருட்டோவை கலாச்சதை விட இப்ப வந்து தூக்கி கொண்டா ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. பொருட்டோ அது மாங்கால ஒரு ஃபயர் விட்ட தலைவர். அனிமே இப்பயும் பிரிஞ்சாதான் இருக்கு மாங்கால. நம்ம கிஷிமோட்டோ பண்ணலையே ப்ரோ அந்த நருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன். வேற அவர் பண்ணல. அதான் மெயின்
அவர் வந்து எப்ப அந்த என்ட்ரி பண்ணி அந்த ஆம்னி பாட்டஸ் எல்லாம் பண்ணாரோ அப்ப நருட்டோ பொருட்டோ மாங்கா பீக்ல ஸ்டார்ட் பண்ணிச்சு. இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸ்டில் ரன்னிங். வெட்டு நடை போடுகிறது தமிழ்ல சொல்லணும். ஓகே நடிச்சு கால இல்ல. ஆமா ப்ரோ. அனிமேல தான் கொஞ்சம் கிரிஞ்சா ஊத்துருவானுங்க. காரா பேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யாரா கோமாளி மாதிரி இருக்கான்றதுதான். முக்கியமா நீங்க சிவி வலிச்சுட்டானுங்க ப்ரோ மண்டைய. அதுதான் எனக்கு முள்ளு முள்ளா வச்சிருந்தவன்டா என் தலைவன் காரா. மண்டைய வலிச்சு விட்டுருக்கீங்க என்ன தெரியும். அப்படிதான் இருக்கும். நீங்க இன்னொன்னு மிஸ் பண்ணிருப்பீங்களே ப்ரோ பொருட்டோ சீரிஸ்ல. சுனாடேதா இல்ல இனாட்டா? ரெண்டு எல்லாம் சுனாடே காசாதான் இருக்காங்க. 10 செகண்ட் போச்சா, எப்படி போச்சுன்னு தெரிஞ்சுதா உனக்கு? அவ்வளவுதான் வாழ்க்கை. தவிர்த்திருப்பாங்க அதுல பொருட்டோல. ஆனா சாக்குராக்கு கட் பண்ணிருப்பானுங்க ப்ரோ. சாக்குராக்கு மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? புரியல. சாக்குராக்கு மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. அது சக்குரா இல்ல ப்ரோ, இனாட்டாவோட தங்கச்சி ஒண்ணு இருக்கும். தங்கச்சி பேர் என்னது? ஹனாபி ப்ரோ. ஹனாபில மாஸ் காமிச்சிருப்பானுங்க அதுல. ஆமா ப்ரோ. ப்ரோ ஃபேன் ப்ரோ. அவ்வளோதாங்க இந்த பாட்காஸ்ட். என்னடா பாதிலே முடிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு அப்புறம் உள்ளதை வந்து ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா நம்ம ஸ்பாட்டிஃபை சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் பாருங்கள். இல்லை இது மீதி கன்டினியூஷன் வந்து நம்ம ஐமோட்டாக்கு சேனலில் வரும். அதில் போய் பாருங்கள் கைஸ். ஸ்டே டியூன். திக்குண்டதி பெச்சுண்டதி எருண்டதி அண்டி థ్యాంక్స్.